இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச்சுலர்ஸும் பிகினர்ஸுக்கும் எளிமையா இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரசம் பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம ஊற போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரசம் செய்ய போகிறேன். இந்த புளியில் ஒரு டம்ளர் சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த புளி நல்லா கரைஞ்சிரும். இப்போ கரைச்ச புளியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன குக்கர் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் நல்லா புளிஞ்சிட்டு அதே புளியை இன்னொரு தடவை தண்ணி விட்டு மறுபடியும் கலந்து அதோடு சேர்த்துக்கிறேன். புளி நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வாசம் வந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை குறைன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுதான் பக்குவம். அடுத்ததாக இதில் நான் மீடியம் சைஸு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போதுமே தக்காளி பயன்படுத்தும் போது இந்த தக்காளி இருக்கக்கூடிய நடுப்பகுதி ஆணி மாதிரி இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுருக்கேன். அடுத்ததாக 15 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன உரலில் போட்டு தட்டி ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இருக்கணும். நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுது, அதாவது ஜீரகம், மிளகு, தக்காளி விழுதை நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியோடு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு பல்லையும் அதோடு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு தண்ணி தேவைன்னா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கிறேன். இதுதான் பக்குவம். இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ 4 வரமிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்த வாசமானத்துக்காக 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரசம் தாளிக்கும் போது கண்டிப்பாக பெருங்காயத்தூள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம மேலும் ரசத்துடைய சுவையை கூட்டதுக்காக 2 பச்சை மிளகாவை கீறி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே இதை நம்ம எடுத்து வச்சுருக்க கரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா கலவையில் ரசக்கலவையில் சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நுரத்தள்ளி கொதிச்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மிகவும் சந்தோஷப்படுவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நுரத்தள்ளி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து இறக்கி வச்சுருங்க. அவ்வளவுதான். பர்ஃபெக்டான எளிமையான பொருட்களை வச்சு சூப்பரான பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் செய்யக்கூடிய ஒரு அருமையான ரசம் ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த பர்ஃபெக்டான ரசத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.